உங்கள் பர்ஸ் முற்றிலும் காலியாகி நாளை என்ன செய்வது என்று தெரியாமல் நின்ற ஒரு தருணம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சுற்றிலும் மௌனம். ஆனால் அந்த மௌனம் உங்கள் இதயத்திற்குள் இடியென ஒலித்திருக்கிறதா? என் வாழ்க்கையில் அப்படியொரு நாள் இருந்தது. இருள் மட்டுமே சூழ்ந்திருந்த அந்த நாளில் என் உதடுகள் நம்பிக்கையின் கடைசி துளியாக ஒரு வாக்கியத்தை மெல்ல உச்சரித்தன. இன்று என் தோட்டத்தில் கம்பீரமாக நிற்கும் இந்த புதிய வீட்டை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒற்றை வாக்கியம்தான் என் நினைவுக்கு வருகிறது. இது வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடு அல்ல. இது என் பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில், என் நம்பிக்கைக்கு கிடைத்த சாட்சி. அந்த ஒரு வாக்கியம் என்னவென்று அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? அது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டது. இன்று அந்த ரகசியத்தைத்தான் நான் உங்களுடன் பகிரப் போகிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் கனவுகளின் கதவை திறக்கும் திறவுகோல். நான் சொல்லும் கதை என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல. இது நம்மில் பலர் ஒரு கட்டத்தில் எதிர்கொள்ளும் ஒரு தருணம். குளிர்சாதனப் பெட்டியில் உணவு இல்லை, வங்கிக் கணக்கில் பணம் இல்லை, அருகில் இருப்பவர்கள் கூட உதவ முடியாத நிலை. அந்த அமைதி நம்மை அச்சுறுத்தும். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தமற்ற அழுகை வெளிப்படும். அந்த நொடியில் நாம் யாரிடம் செல்வோம்? எந்த கதவை தட்டுவோம்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலும் கூட இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் வந்திருந்தார். ஆனால் உண்பதற்கு எதுவும் இல்லை. சிந்தித்துப் பாருங்கள், இறைவனின் தூதருக்கே இப்படியொரு நிலை. அந்த நேரத்தில் அவர்கள் பதற்றமோ கோபமோ அடையவில்லை. மாறாக அவர்கள் அமைதியாக ஓதிய வாக்கியம் இதுதான்: அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், உன்னுடைய அருளையும் உன்னுடைய கருணையையும் உன்னிடம் கேட்கிறேன். நிச்சயமாக அதை உன்னைத் தவிர வேறு யாரும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. இது ஒரு சாதாரண வேண்டுதல் அல்ல. உங்கள் கைகள் காலியாகி, உங்கள் மனம் சோர்ந்து, எல்லா வழிகளும் அடைபட்டுவிட்டதாக நீங்கள் உணரும்போது அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான கருணையின் கதவைத் தட்டும் ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. இது வெறும் கோரிக்கை அல்ல. இது ஒரு முழுமையான சரணாகதி, அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த துஆவை நீங்கள் ஓதும்போது உங்கள் பிரச்சினையின் ஆழத்தை அல்ல, அல்லாஹ்வின் கருணையின் எல்லையற்ற தன்மையை உணர்வீர்கள். இது உங்கள் பலவீனத்தை அல்ல, அல்லாஹ்வின் மகத்தான வல்லமையை முன்வைக்கிறது. இந்த துஆ உங்கள் நம்பிக்கையற்ற நிமிடங்களை நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. முதலில் இந்த வார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவிலிருந்து வந்தவை. இவை சாதாரண மனித வார்த்தைகள் அல்ல. இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட அருள் நிறைந்த பிரார்த்தனை. இதனால் இது இறைவனின் நேரடி அங்கீகாரத்தை பெற்றது. இரண்டாவதாக, இதில் 2 மிக முக்கியமான பிரம்மாண்டமான கோரிக்கைகள் உள்ளன: அருள் கொடை மற்றும் கருணை. நீங்கள் எதிர்பாராத வழிகளிலிருந்து உங்கள் தகுதிக்கு மீறியதாக நீங்கள் உணரும் ஒரு வரப்பிரசாதம். அது உங்கள் முயற்சிக்கு அப்பாற்பட்ட இறைவனின் கொடை. ரஹ்மா என்பது உங்கள் மீது பொழியும் ஒரு மென்மையான போர்வை போல. உங்கள் காயங்களை ஆற்றி, உங்கள் அச்சங்களைப் போக்கி, உங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்தும் இறைவனின் நிகரற்ற கருணை. இதை ஓதும்போது நீங்கள் உங்கள் தேவைகளை பட்டியலிட்டு கேட்கவில்லை. மாறாக அல்லாஹ்வின் பெருமையையும் அவனது அளவற்ற சக்தியையும் அவனது கருணையையும் ஒப்புக்கொள்கிறீர்கள். ஒரு குழந்தையின் அழுகை அதன் தேவையை வார்த்தைகளால் சொல்வதில்லை. ஆனால் அது தாயின் கருணையை தூண்டுகிறது அல்லவா? அதேபோல நீங்கள் அல்லாஹ்வின் மகத்துவத்தை ஏற்கும்போது அவன் உங்கள் தேவையை மிகச் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறான். இந்த துஆவை ஓத குறிப்பிட்ட நேரம் எதுவும் இல்லை. எந்த நேரத்திலும் ஓதலாம். நாம் பெரும்பாலும் அல்லாஹ் தருவான் என்று சொல்லிவிட்டு அத்துடன் நம் கடமை முடிந்துவிட்டதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையான நம்பிக்கை அங்கு முடிவதில்லை, அங்குதான் தொடங்குகிறது. அடுத்தபடி, அல்லாஹ் தருவான், ஆனால் அதற்கான என் பங்கை நான் செய்ய வேண்டும். துஆ ஓதிவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பது முழுமையான நம்பிக்கை ஆகாது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: முதலில் உன் ஒட்டகத்தை கட்டு, பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. ஆம், உங்கள் ஒட்டகத்தை ஒரு மரத்துடன் கட்டுவதுதான் உங்கள் முயற்சி. அதை அவிழ்த்துவிட்டு
அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்பது அறியாமை. அதேபோல துஆ ஓதிய பிறகு நீங்கள் ஒரு செயலில் இறங்க வேண்டும். வேலை கிடைக்க துஆ ஓதுகிறீர்களா? உங்கள் விண்ணப்பங்களை 2 மடங்காக அனுப்புங்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் பெருக துஆ ஓதுகிறீர்களா? உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள். புதிய வழிகளைத் தேடுங்கள். இந்த துஆ ஒரு காந்தம் போன்றது. ஆனால் நீங்கள் இரும்பாக இருந்தால்தான் அது உங்களை ஈர்க்கும். நீங்கள் வெறும் மரக்கட்டையாக இருந்தால் காந்தம் உங்களை ஒன்றும் செய்யாது. அந்த இரும்பாக மாறுவதுதான் உங்கள் முயற்சி, உங்கள் செயல். ஒரு ஹதீஸின் கருத்து, அல்லாஹ்வின் கருணை அருகில்தான் இருக்கிறது, ஆனால் அது ஒரு செயலை எதிர்பார்க்கிறது. இந்தச் செயல் என்பது உடல் உழைப்பு மட்டுமல்ல, அது ஒரு மனமாற்றம், ஒரு புதிய கண்ணோட்டம், ஒரு நேர்மறை எண்ணம். இந்த துஆ உங்கள் இதயத்தில் ஒரு நெருப்பை பற்ற வைக்கும். அந்த நெருப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறிச் செல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.